ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வேலை முன்னாடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் தான்ப்பா ஃப்ராங்க்லின்னு. இன்னைக்கு நம்ம ஜிடிஏ தான் விளாட போகிறோம். சரி கைஸ், ஜிடிஏ வைஸ் சிட்டியில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ கப்பல் எப்படி எடுக்கிறது ப்ரோ. நான் வந்து விளையாடி பார்த்தேன் ப்ரோ, அது வந்து அந்த இடம் வந்து பூட்டி இருக்கு ப்ரோ, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டார். அந்த கப்பல் எப்படி எடுக்கிறது, அப்புறம் இந்த சைட் சிட்டியில் தான் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கோம். அடுத்து இப்போ இந்த சைட் சிட்டி போயிட்டு, இப்போ நம்ம ரைட் சைட் சிட்டியில் இருக்கோம். லெஃப்ட் சைட் சிட்டியில் போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரைட் சைட் நம்ம இருக்கிற சிட்டி அதை வந்து வீடியோ எடுக்கலாம். ஏய் என்னடா சுடுற, ஆனால் பொசுக்கன்னு மாதிரியே அது இல்லாமல் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நேராக ஆம்புலன்ஸ் எடுத்து, இது வந்து ஆம்புலன்ஸ் மட்டும்தான் தேவை. டேய் நூறுரா, ஐயோ ஹாரனை போட்டு போக வேண்டியதுதான்னு பார்த்தா, ஐயோ பஸ்டட் ஆகிட்டோம். கைஸ் என்னடா ஸ்டார்டிங்லேயே பஸ்டட் ஆகிட்டோம். பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷன்னா பக்கத்தில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய உயிரை விடணுன்னா சூசைட் தான். ஸோ ஃப்ராங்க்லின் என்ன மன்னிச்சிட்றா, உன்னை எடுத்துகிட்டு போயிட்டு காவால சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து 350 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் 500, இன்னொரு 150 மட்டுமே. ஸோ பார்க்குறவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து ஒரு டாஸ்க்கு மாதிரி கைஸ், அது வந்து அது ஏறுறது, அந்த ஆம்புலன்ஸை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறது, அதை ஏறி எப்பா என்னென்ன பாடு பண்ணணும். ஏய் வர இடம் இரு கைஸ், ஓடி போயிட்டு இப்படி குதிக்கணும். என்னடா பொசுங்கிட்டு குச்சி விட்டேன். அட பாவி, நான் வேறு ஒரு பிளானில் இருந்தேன் கைஸ். வண்டி வந்து அது மேலே ஏறி பார்க்கலான்னு பார்த்தா இவன் குச்சி விட்டான். பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே, ஆம்புலன்ஸ் கச்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் செத்துருங்க, அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலயமா நீங்கள் டே சாவுடா. ஸோ போலீஸ் கதையை வந்து முடிச்சாச்சு. ஸோ இதில் எந்த போட்டு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திக்கலாம். நான் பண்ணுறதை மட்டும் அப்படியே பண்ணுங்கள். நேராக இப்படி வந்து இந்த டேர்னிங்கில் வந்துட்டு இந்த ஷிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள போயிடுங்க. இந்த இடத்துல இந்த மோட்டர் போட் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற மரத்தை உடச்சிடுறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நேராக அதை இந்த மாதிரி அப்சைட் டவுன், அதாவது தலையில் இப்படி திருப்பி வண்டியை வந்து நேராக பார்க்குற மாதிரி இப்படி திருப்பி கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சு விட்ருங்க. ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன்னான்னு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக அந்த ஃபஸ்ட் டயர் மேலே ஏறிட்ட உடனே நீங்கள் இறங்கிடுங்க, ஏன்னா அதுக்குன்னு தண்ணியில் விழுந்துருவீங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக தள்ளுங்க. அதெல்லாம் இங்கே வந்து கரெக்டாக இப்படி குதிக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சைடு வந்துட்டு இப்படி இந்த கார்னர் மேலே நீங்கள் நிற்கணும், இது மேலே நீங்கள் நிற்கணும். ஓகே, இப்போ மகா ஸ்டைலாக இப்படி நிற்கணும். இப்படி நின்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இது மேலே இப்படி குதிச்சிட்டிங்கன்னா அவள் தாங்க, நம்ம தாங்க அங்கே கிங்கு. இப்போ இது மேலே குதிச்சுட்டு இது மேலே அப்படி நச்சுன்னு குதிச்சோன்னா வந்துடும், இல்லீகல் பிளேஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ இதை விட்டு வெளியே போடணும்னா மறுபடியும் அந்த ஆம்புலன்ஸ் தான். ஆனால் ஒன்று கைஸ், நம்ம போட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு சுற்றிட்டு வரோம்ல, அப்போ போட் வந்து காணாமல் போயிடும். அதுதான் ஒன்று. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த இதுவும் சுற்றி பார்க்க தேவையில்ல. முதல்ல நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு போட் எடுக்கணும். எனக்கு இந்த போட் செட் ஆகலை. அதோ ஏங்க, என் கனவு போட்டு கிடச்சிச்சுங்க. இருங்க கைஸ். ஸோ என் கனவு போட்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ என் வாழ்நாளில் அந்த போட் நான் எடுக்கணுன்ட்டு ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருந்தேன். இதே போட்டு தாங்க, இதே போட்டு தான். டேய் வாடா தம்பி, உன்னை இன்னைக்கு ஓட்டுறேன் பாடுறேன். கோட், இட் வாஸ் பீன் டு த ரியல் கோட் த விஜய் எப்பா இல்லை தளபதி. ஸோ இந்த மோட்டர் போட்டு தாங்க சும்மா ஸ்பீடாக போவோம். பாருங்க, எடுத்த உடனே சும்மா பிச்சு ஸ்பீடு. பாருங்க, நான் கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறேன், சும்மா எப்படி போகிறோன்னு மட்டும் பாருங்க. பல ஊர் சரி திரு பேர் தேவரா.
ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக தான், இந்த பிரிட்ஜில் இருந்து அந்த பிரிட்ஜுக்கு போகிற வழியில் தான் அதாவது இப்படி வந்து கீழே வந்து குதிப்பாங்க. ஸோ இருங்க, நான் கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிடுறேன். பாருங்க எத்தனை கப்பல் போது பாருங்கள். இதில் நம்ம இந்த போட் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்காக வண்டியை திருப்பி இந்த மாதிரி போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அவனுங்களது ஆக்சிடெண்ட் பண்ணி எடுத்து ஓட்டுவேன். பட் இப்போது ஃபஸ்ட் டைம் நானே வந்து இந்த போட் எடுத்து ஓட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு விளாக் வீடியோ வந்து போட போகிறோம், அதாவது கேரளா விளாகு. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வரும். நான் வந்து கேரளாவுக்கு போகிறோம், ஏன்னா அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வரேன்னா ஸோ ஓகே, கேரளா ட்ரிப்பு அது வந்து ஏன்னு நான் சொல்லி லீவுக்கு போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறுத்திக்கலாம். இங்கே நிறுத்திட்டு இறங்குனா கீழே செத்துருவோமோன்னு பயமாக இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பார்த்துறா. ஓ, நான் ஏகப்பட்ட கேப் இருக்குது. ஏய், மேலே மேலே ஏன்டா ஏற்றுறா இருடா. ஸோ இப்படி நேராக நிறுத்திக்கலாம். இப்படி வந்துட்டு ஏய் இது மேலே குதிடா. இது அப்படியே மேலே. ஓகே, குதிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த இடத்துல இறங்க முடியுமா? இது என்ன இடம் சத்தியமாக எனக்கு தெரியாது கைஸ். இந்த இடத்துக்கு வந்தாலே போட் பார்த்துருக்கலாமேடா. ஐயோ சே கைஸ், நான் ஒரு வேட்டா போயிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் போட் இருந்த இடத்துக்கே போயிடலாமா, இல்லை ஊர் சுற்றலாமா, சுற்றி பார்ப்போம் இதுதான் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இந்த மேப் ஸ்டார்டிங்னா மேப் எண்டிங் வரைக்கும் போக போகிறோம் பாருங்கள். ஏன்னா இந்த சைடு மேப் எண்டிங்கில் நான் வந்து ஒன்றுமே பார்த்தது கிடையாது. என்னடா டேய் இப்படி போகிறீங்க பொறுமையாக, அதுக்காக ஒன்றுவா. இந்த பாருங்க வரான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து கரெக்டாக இப்படி தள்ளி விட்டுருவேன், அவனும் எங்கன்னா போய் விழுந்துடும். மேலே பாருங்க, சரி இந்த லைனில் நம்மளோட டே ஏன்டா என் உயிரை வாங்கிறதுக்கிட்டே வரீங்க. ஸோ கைஸ், எப்படியாவது ட்ரிஃப்ட்லாம் போடலாம். அதில் பாருங்க, இப்போ வந்து ஒரு வேட்டைக்கு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் ட்ராவல் பண்ணோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இது வந்து ஒரு இடம் நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இது வந்து இன்னும் கிட்ட இதை வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மேலே கீழே அந்த வேவு. பீச்சுக்கு போகிற வழியா தெரியல, யாருக்கு தெரியும். பீச் மட்டும் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். கடலுக்கு பாத்திரா. ஓகே தளபதி, இளைய தளபதியை காட்டு. இது என்ன ஏன்டா புதுசாக இப்போ தான் கற்று வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துலலாம் இப்போ நம்ம இந்த மேப்லேருந்து இந்த மேப்புக்கு வந்துட்டோமா. இப்போ நம்ம இன்சைடு போகணுங்க. இன்சைடு வழி இருக்குது, ஆனால் நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த இடத்துக்கு இப்படி அலேக்கா வந்து விட்டணும், அவ்வளோதான். இதுதான் டெட் எண்ட். இந்த டெட் எண்ட் பாத்துறா. அப்புறம் போட்டே ஓட்ட முடியாது நிலமையாயிடும். அப்புறம் போட்டுக்கே கோட் தான். ஸோ இந்த இடத்துல கூட வந்து நீங்கள் வந்து போட் பார்க்கலாம். இந்த இடத்துல இப்படி ஒன்று காசு வந்து போட்டு வச்சிருவானுங்க, அதனால தான் போக முடியாது. மற்றபடி இந்த இடத்துல குச்சி போகலாம். இப்போ நம்ம போட் இங்கேயே பத்திரமா இருக்கான்னு ஒரு கண்காணிப்பை போட்டு, இந்த இடம் தான் நம்ம சிட்டி. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இடம்லாம் இது இந்த மைக்கிலோ ஃப்ராங்க்லினோ அவனோட வீடுன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுவோம். இது போலீஸ்கார் வண்டியாடா, சொல்ல மாட்டிங்களாடா, அவங்க கன்று வச்சுருப்பான். ஓகே, நம்ம போட் இருக்குது, ஒன்றும் இல்லை, அந்த தெருவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இது வந்து சான் ஆண்ட்ரஸில் வர மாதிரி இருக்கு. அவ்வளோதானடா தெருவே, அடா பாவீங்களா. இது வந்து இடம் தூரம் போட என் போட்டு பார்க்கணும். கண்ணுக்குட்டி போட்டுக்குட்டி ஒன்றா கோட் ஆகிட்டிங்களா தம்பி, உங்களுடைய கார் எடுத்துக்கோங்க, சர்வீஸுக்கு என்கிட்ட காசு இல்லை. இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்த இடத்துக்கே போக போகிறோம். ஏன்னா சரி பேசாமல் வண்டியை பீச்சுக்குள்ளே விட்டு பார்க்கலாம். இருங்க, இது பீச்சு தானா?
இந்த சைடு சிட்டிக்காக போய் பார்க்கலாம். ஓ இது பீச் கிடையாதுங்க, இது ஏதோ ஏரி மாதிரி. இதுக்கு மேலே போக முடியல. போக முடியுதா? நான் தான் போக முடியலன்னு. இதோ இந்த மேப்பில் இது வரைக்கும் லாஸ்ட். இது எப்படி தள்ளி போட்டால் அது வரைக்கும் லாஸ்ட்டு. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுற வரைக்கும் லாஸ்ட்டு. அது வரைக்கும் நம்ம வந்து ஆழமாக தூரமாக போய்க்கலாம். கோட் 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 இட் வாட்ஸ் டு த ரியல் கோட். இவன் நிஜமாலே போகிறானா? எனக்கு டவுட்டாக இருக்குது. பாருங்க அல்ல, இதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே போக முடியாது. இதோ அந்த காம்பவுண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா? அல்ல, இதான் லாஸ்ட்டு. மோட்ரு போட்டில் மோட்ரு காலி. தேவரா பாருங்க, கண்ட்ரோலே பண்ணல, அதுவாக போகுது. நான் சத்தியமாக கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், ஒரு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு அப்படியே இறங்குறேன். பாருங்கள், நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன், அதுவே போகும். இப்போ அப்படியே நம்ம இங்கே நின்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாஸ் வியூ பாயிண்ட்டு. எரியிற நெருப்பை கேட்டு பாரு, கொதிக்கிற கோவம் கொண்ட ஆள், பல ஊர் சரித்திரம் ஒரு பேர் தேவரா. இப்போ அப்படியே ஒரு தேவரா மூமெண்ட்டை போட்டு அப்படியே குச்சோன்னா செம்மையாக இருக்காது. இந்த உச்சியில் லைட்டாக நின்று பார்க்கலாம் இருங்க. ஏய் நின்றுட்டா உச்சியில். இப்போ அப்படியே குதிப்பான் பாருங்க. ஆமாம் 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 காய்ஸ், எல்லாமே முடிஞ்சிடுச்சு காய்ஸ், எல்லாமே முடிஞ்சிடுச்சு காய்ஸ். ஸோ அவள்தான் கைஸ் இந்த வீடியோ. இது வந்து இந்த முக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சாவ்.